இது சீக்கிரம். குட் மார்னிங். குட் மார்னிங். மார்னிங்கே ஸ்டார்ட் பண்ணிடுச்சு. டீ போட்டுச்சுங்க. ஸ்டவ் எல்லாம் இப்பதான் தொடச்சேன். இதெல்லாம் எடுத்து க்ளீன் பண்ணணும், இதை ஆர்கனைஸ் பண்ணணும். இது வந்து தண்ணி வீடியோவா வரும் உங்களுக்கு. பொட்டு வைத்தியாண்ணா? ஆமா, கண்ணெல்லாம் வீங்கின மாதிரியே இருக்கு. வீங்கின மாதிரி இல்லை, தூங்கி ஏன் அப்படிதான் இருக்கும். தூங்கணும் இல்லை, அப்படியே பால் எடுத்துக்கோங்க. பால் ஏன்ச்சேன் நான் 2 ஒரு வாட்டி ஏன்ச்சேன். ஏன் அப்படி ஏன்ச்சு போய் ஃபோன் சார்ஜ் அது அந்த இது வாங்கி வந்தேன்னா அந்த ஃபேன் அங்கே வச்சுட்டு காட்டு தப்பு இருக்குல்ல வாங்கி போய் நெட்டு வச்சு போடுங்க. சரி இந்த டீயே குடிக்காது உங்களுக்கு தூக்கம் தெரியுறதுக்கு வேற வழி இல்லாமல் குடிக்கிறேன். என்னன்னு தெரியல, காஃபினா ஒன் டைம் ஒரு நாள் குடிக்கலாம்னு சொல்லிட்டு குடிச்சேன்னா அது வந்து மறுபடியும் குடிக்கலாம்னு சொல்லிட்டு டெம்ட் ஆகுது. டீ அந்த மாதிரி இல்லை, கடமைக்கு ஏதோ. ஏன்னா டீ உனக்கு பிடிச்சி குடிக்கல, காஃபி உனக்கு பிடிச்சி குடிக்கிற, அவ்வளோதான். சின்ன வயசுல வீட்டில் வந்து ஒவ்வொரு 2 ரவுண்டு டீ காஃபி போகும். டீ காஃபி ரெண்டுமே போகும். டீ குடிக்கிறவங்களுக்கு டீ, 6 மணிக்கு எழுந்துறவங்களுக்கு 6 மணிக்கு டீ. அப்போ எழுந்து வந்து குடிச்சிடுவேனா காஃபியே, குடிக்கலன்னு சொல்லிட்டு இன்னொரு ரவுண்டு வேற யாருக்கும் போடுவாங்க. அப்போ வாங்கி குடிச்சிடுவேன் 2 ரவுண்டு. அதெல்லாம் நானே எனக்கு வச்சுக்கிட்ட ஆப்பு. எது குடிச்சாலும் பிரச்சனை தான், டீ குடிச்சாலும் எதுவும் தெரியல, அதோட எஃபெக்ட் எல்லாம் இப்ப தெரியுது. அப்ப யூத்தா இருந்தா. ஹலோ மேடம். ஹலோ ஹலோ. பிரஷ் பண்ணியா பிரதீபா? ஹோம்வொர்க் இருக்கு கனிமா, ஹோம்வொர்க் முடியல. பிரஷ் பண்ணியா? ஏய் டீ கழிச்சிட்டு வடிகட்டுக்கலாம். இதுவே தான் கஞ்சியும் காசும். இன்னும் இருந்துச்சு, அது எங்கன்னு தெரியல. எல்லாம் மேல மேல தான் இருக்கும். அந்த இட்லி கீழே பாரு. வேர்வு போயிட்டு இப்படி வேர்வு. நைட்டே வந்து பூண்டு புதினாலாம் ரெடி பண்ணியாச்சு. புதினா அப்படியே வச்சோம், கொஞ்சம் உரிச்சு வச்சோம். பிரியாணி பண்ணலான்ட்டு உரிச்சு வச்சிருக்கேன். நாளைக்கு போட மாட்டாங்க பிரியாணி. அப்போ அவங்களுக்கு என்ன பண்ணுவாங்க? வெஜிடபிள் போட்டு பண்ணிட்டுமா. டீ ரெடி ஆயிடுச்சு. கொஞ்சம் போதும். இவங்க கேட்டாங்களே சைட் டிஷ் ஏதாச்சும் பண்ணிக்கிறியா? இவங்களுக்கு அவங்களுக்கு நான்வெஜ்ஜே கொடுக்கல. சரியா? ஓ 2 வெஜிடபிள் ஒன்று அந்த கம்மியாக தான் பண்ணக்கூடாது. ஒரே ஒரு பச்சடி அவ்வளோதான். ஓவர் முட்டை வேக வச்சு வச்சேன் அவ்வளோதான். சரியா? இப்போ நீ சட்னி அரைச்சிக்குமா, இட்லி ஊற்றி வச்சு பொண்ணு என்ன கேட்குது? சிக்கன் பிரியாணி. வீட்டில் செய்கிற சிக்கன் பிரியாணி வேணுமா? அதுவே ஐஸ் தான். நான் கோச்சிக்கு போகிறேன்னு சொல்லிட்டு நம்ம வீட்டில் செய்யறதுதான் வேணும்னு சொல்லுவாங்க. வீட்டில் பிரியாணி செய்யல செஞ்சதே இல்லை. இந்த வெஜிடபிள் பிரியாணி, பட்டாணி, கடலை இதெல்லாம் போட்டு தான் பண்ணிட்டு இருக்கோம். நான்வெஜ் வெஜ் தானே நிறைய சாப்பிட்றீங்க? நான்வெஜ் தான் நிறைய சாப்பிடுவோமா? நான்வெஜ் டைமுக்கு வாங்கிட்டு வரதுக்கு ஆள் இருக்கா? சொல்லு. நீ ஏன் நைட் ஷிஃப்ட்டு காய்னா இறக்கி எடுத்து கட் பண்ணி போட்டு செய்யற. வண்டி ஓட்ட தெரிஞ்சவங்க போய் வாங்கிட்டு வர. அப்படி வண்டி ஓட்ட தெரிஞ்சவங்க உங்க பசங்களை எங்க விட்டு போடுங்க? எவ்வளோ டீ வேணாம் இப்போ. அது எப்படி ஊற்றுக்கணும் சொல்லி கொடுத்துருக்காங்க. இந்த ஊத்து, நீ ஊத்து. சார் என்ன பண்ணீங்க? ஐயோ அது புதுசு, அதுலயும் துடைக்கிறேன். இங்க இருக்கு. ஊத்தல கீழே எடுத்துட்டு. ஓ ஏதோ இப்படி ஊத்தணும்னு சொல்லி கொடுத்துருக்கேன்ல, சொல்லி கொடுத்துருக்கீங்க. என்னம்மா குட் மார்னிங் சொல்லு. நான் தண்ணி எடுக்கும் போது என்ன வந்து டார்ச்சர் பண்றேன். சரி பிரஷ் பண்ணிட்டு ஓடி அவனுக்கு நான் கஞ்சி காசு தரேன். ஓகே ஓகே போயிட்டு பிரஷ் பண்ணிட்டு ஓடலாம். டீ குடிச்சிட்டு வெயிட் பண்ணுறேன். பசங்களுக்கு வந்து கஞ்சி காய்ச்சிக்கலாம்.
வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். லம்ஸ் இல்லாமல் மிக்ஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறமா தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். பாலோ இல்லை தண்ணி. இப்போ வந்து பால் கொஞ்சமாக ஊற்றிக்கிறேன். தேவையான தண்ணி. அது தண்ணி நிறைய முதல்ல ஊற்றிட்டா அந்த லம்ஸ் வந்து கரையாது. இப்படி மிக்ஸ் பண்ணும்போது அது இதுலேருந்து எஸ்கேப் ஆகிடும். அதனால் கொஞ்சமாக ஊற்றி மிக்ஸ் பண்ணிவிட்டு பார்த்துக்கணும். இது எந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் வேணுமோ நம்ம அதுக்கேற்ற மாதிரி தண்ணி அட்ஜஸ்ட் பண்ணி ஊற்றிக்கணும். டம்ளரில் ஊற்றி குடிக்கிற மாதிரி கஞ்சி மாதிரி வேணும்னா அந்த மாதிரி பண்ணிக்கலாம். தண்ணி அது கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஊற்றணும். நிறைய தண்ணி ஊற்றிக்கலாம். ஆமாம், அதுக்கு சத்து மாவு வந்து கம்மியாக போடணும். நான் வந்து அல்வா இருக்குல்ல, அல்வா மாதிரி கொடுப்பேன். ஸ்கூலில் இருந்து ஸ்கூப் பண்ணி சாப்பிட்ற மாதிரி. அது கொஞ்சம் ஃபில்லிங்காக இருக்கும். கொஞ்ச நேரம் பசி தாக்கு பிடிக்கும். இப்படி கொடுத்தா ரொம்ப நேரம் பசி தாக்கு பிடிக்கும். பெரியவங்க குடிக்கிறது வந்து கஞ்சி மாதிரி காய்ச்சி குடிக்கலாம். கை விடாமல் கிண்டிகிட்டே இருக்கணும். சும்மா ஒரு செகண்ட் விட்டோம்னா வந்து அடியில் கட்டி தட்டிடும். கஞ்சி வந்து ரெடி ஆகிடுச்சு. ஆஃப் பண்ணிட்டு சக்கரை கொஞ்சம் போட்டால் அது கொஞ்சம் லிக்விட் ஆகும். சக்கரை தான் யூஸ் பண்ணுறது. இரும்பு வந்து இப்போ கொஞ்சம் ஸ்டார்ட் பண்ணிடுவேன். சக்கரை போட்டது கொஞ்சம் லிக்விட் ஆகிட்டா ஏமா இது பண்றீங்க? என்ன பண்ற போ. கஞ்சி ரெடி ஆயிடுச்சு. என்ன கஞ்சி குடிக்கலாம்? கஞ்சி வேணுமா? எனக்கு தெரியும். கை வைக்காத. ஆறட்டும், நான் வந்து வேற இதுல ஊத்தி தரேன். வெரி குட். இட்லி ஊற்றி வச்சுக்கலாம். மாவு தான் இருக்கு, இன்னைக்கு ஊற வைக்கணும். இந்த கருப்பு உள்ளது தண்ணி ஊற்றிமா? தண்ணி இதை வந்து ஊற்றிருக்கேன், வச்சுக்கலாம். இட்லி ஊற்றிக்கலாம். மாவு கொஞ்சம் தண்ணியாயிடுச்சு. கரண்டி ஊற்றியா? இட்லி ஊற்றி வச்சுங்க, வச்சிடலாம். மாவு ஊற்றி வச்சு அவ்வளோதான் வேகட்டும். ஊற்றிட்டேன். ஏதோ என்னைக்கு சம்பவம் ஆகக்கூடாது. செய்யறது மொத்தமாக ஊற்றிக்கு போனதுக்கு அப்புறம் வாங்குவேன். என்னம்மா கிளிப்பு போட்டுக்கிறேன், போடலாம். அவ்வளோதான், அது வேகட்டும். நீ இப்போ கடைக்கு போய்ட்டு சிக்கன் நீ வரதுக்குள்ள நான் இது ஆர்கனைஸ் பண்ணிடலாம்ட்டு அக்கா நேரத்துக்கு சாமான் நினைக்கிறேன். இந்த பாட்டிலெலாம் நேற்று கழுவே இல்லை, கழுவி பேசி சரி போடலாம்னு நினைச்சு நான் வாங்கி வந்துட்டேன். சாம்பார் சூடு பண்ணி சாம்பார் அதை டிஃபன் ஊற்றி காலி பண்ணிட போகிறோம். வேறு செய்ய போகிறது இல்லை. மதியானத்துக்கு ப்ரிப்பேர் பண்ணி நான் இதில் போட்டு வச்சிருக்கேன். வதங்கிடுச்சு. கொஞ்சம் சாப்பிட்டு வரப்பட்டு கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக. இது வந்து கணிதா பர்த்டேவா ஜானு பர்த்டேக்கா வாங்கினது. கேக் ஆர்டர் போட்டது. அதை அப்படியே எடுத்து வச்சேன். ஃபர்ஸ்ட் ஜானு போட்டது இது வச்சுட்டேன். வச்சுறேன். ஒரு ரவுண்ட் யூஸ் பண்ணிட்டு போட்டேன். இது யூஸ் பண்ணுறதுக்காக எடுத்து வச்சேன். இது கட் பண்ணி அதை போட்டு சாப்பிட்டு வந்துடலாம். காஸ்ட்டுமா வழியை ஊற்றி சாப்பிடுவாங்கன்னு தெரியல. கஞ்சி இப்போதான் குடிச்சாங்க. ஒரு 3 மணி நேரம் ஆகும். அதனால ஒருத்தர் மட்டும் வச்சு கொடுக்குறேன். வேஸ்ட் பண்ணுவாங்க. நேற்று வச்ச மீன் குழம்பு என்ன இழுக்குது சொல்லுவாங்க. இங்கே நேற்று வச்ச சாம்பார் யாரும் இழுக்கு சாம்பார்.
பிளான் வந்து மாற்றியாச்சு. 2 குக்கர் வந்து ஒன்று தான் இருக்குது. உனக்கு செஞ்சுட்டு இன்னொரு வாட்டி அதை எடுத்துட்டு மறுபடியும் செய்ய முடியாது. அதனால் பிரிஞ்சு செஞ்சுட்டு சிக்கன் வந்து கழுவி வச்சிருக்கு. அது வந்து நான் தொக்கு பண்ணிட போகிறேன். இதில் வந்து இஞ்சி பூண்டு பச்சை மிளகாய் ஒரு 3, ஒரு இந்த சைஸ் இஞ்சி போட்டிருக்கேன். அப்புறம் சோம்பு, அவ்வளோதான். இதெல்லாம் போட்டு அரைச்சி வச்சிருக்கேன். புதினா இதெல்லாம் ஷாக் அடிக்கும். அது நான் ஃப்ரை பண்ணி தரேன். இவ்வளோ நேரம் இங்கே வரவே இல்லை. வீடியோ எடுக்க ஃப்ரை பண்ணி தரேன். போ என்னடா முடியல என்னால. இதுல வந்து ஒரு 4 துண்டு தேங்காய் வந்து சேர்த்துக்கலாம். அப்படியே சாப்பிடுற மாதிரி. ஏய் நீ சாப்பிடுவ, வாங்குப்பா, வாங்கி கொடுப்பா. இந்த இது வந்து அரைச்சாச்சு. தேங்காய் சேர்த்து அரைச்சிட்டேன். இது வந்து சிக்கனுக்கு வெஜ் பிரியாணி. அப்புறம் சிக்கன் பிரியாணி, பிரிஞ்சி தானே சொல்லுவாங்க. பிரிஞ்சி வெஜிடபிள் பிரியாணி ஏதோ ஒன்று. சிக்கன் வந்து தாளிச்சு விட்டுலாம். முட்டை வந்து வேக வச்சு வச்சிருக்கேன். சோயா வந்து ஹாட் வாட்டர்ல போட்டு சோப் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். தண்ணி புழிய முடியல, ரொம்ப சூடா இருக்கு. வடிச்சு மட்டும் வச்சிருக்கேன். பத்து வச்சுக்கலாம். சூடா பட்டர்ஃப்ளை பழைய 2 தானே. என்ன ஊத்தரா? நெய் எல்லிப்படம் விஜய் மாதிரி சார். நெய் பால் அதே மாதிரி காலா அதான் ஆயிடுச்சு போல ஆல்ரெடி. ஸ்பைசஸ் வச்சிருக்கேன். அதெல்லாம் சேர்த்துக்கலாம். சோம்பு, 2 ஏலக்காய், அப்புறம் அன்னாச்சி பூ, பிரிஞ்சி இலை, லவங்கப்பூ இதெல்லாம் சேர்த்துருக்கேன். வேற எதுவும் சொல்லலாம். ஆனியன் சேர்த்துக்கலாம். வச்சிருச்சு வெங்காயம் வதக்கிக்கலாம். தக்காளி சேர்த்துக்கலாம். இதில் வந்து கொஞ்சமாக மஞ்சள் சேர்த்துக்கலாம். நான் ஊற்றல, எண்ணெய் கொஞ்சமாக ஊற்றிக்கிறேன், மறந்துட்டேன். அரிசி வந்து இதில் வந்து நான் 3 கிளாஸ் போட்டிருக்கேன். 3 கிளாஸ் போட்டு ஒரு கையளவு அரிசி எக்ஸ்ட்ரா போட்டிருக்கேன். இதில் வந்து குக்கரில் ஃபுல்லாக கரெக்டாக வந்துடும். கேரட்டு, உருளைக்கிழங்கு, கேரட் ஒரு 4-5 கேரட் கட் பண்ணி வச்சுருக்கேன். உருளைக்கிழங்கு வச்சுருங்க, அதை கட் பண்ணணும். இந்த போடுற கேப்பில் கட் பண்ணிடலாம். பேஸ்ட் ஒன்று சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு நல்லா வதங்கட்டும். இதுதானே வாங்கிட்டு வந்தீங்க, இப்படி ஆயிடுச்சு. நான் எடுக்கும்போது புதினா சேர்த்துக்கலாம். கேரட் கட் பண்ணிட்டேன். உருளைக்கிழங்கு சேர்த்துக்கலாம். இதுவே சரியா போயிடுச்சு. நான் அதுதான் ஃபஸ்ட்டே சொல்லலாம். என்ன சொன்னேன்? சோயா வச்சிடலாங்க. சரி விடு. பிரியாணின்னு பண்ணிடுவாங்க. பிரியாணி எனக்கு இந்த குக்கர் வந்து பத்தவே மாட்டேங்குது. கீழே பற்றி தானே இருக்குது. அப்படியே சுட்டுறேன். சுடுவதுக்கு நான் துப்பாக்கி வச்சுக்கிறேன். ரொம்ப நாளாக நான் வெஜிடபிள் பிரியாணியே பண்ணுறது இல்லை. கடலை போட்டு பண்ணுறது, வெள்ளைக்கடலை போட்டு பண்ணுறது. அதெல்லாம் போட்டு பண்ணும்போது மஷ்ரூம் வந்து சாப்பிடும். நிறைய பைட் ஒவ்வொரு பைட்டுக்கும் கிடைக்குது. சாப்பாடும் இருக்குது. இது வந்து பத்த மாட்டேங்குது, தீஞ்சு போயிடுது அடியில். தயவு செஞ்சு எனக்கு அந்த குக்கர் ஆர்டர் வேலைக்கு ஆகாது. 1 2 3 4 5 6 பேருக்கு சாப்பாடு. அந்த பாத்திரம் தான் கரெக்டாக இருக்கும். ரைஸு போட்டுரும். உப்பு போட்டுக்கலாம். உப்பு தேவையான உப்பு. அரிசி சேர்த்துக்கலாம்.
தெரியுதா? இதுவே இவ்வளோ இருக்கா? என்ன பண்ணுறாங்க? என்ன பண்ணுறான்? இதில் வந்து ஃபுல்லாக ஆயிடுச்சு அரிசி போட்டதுமே. காய் நிறைய போட்டேன். ஸோ அதனால் வந்து இந்த ஸ்க்ராட்ச் விழுந்ததுன்னு இதை யூஸ் பண்ணாமல் வச்சுக்கிட்டேன். நான் ஸ்டிக்கு சரின்னு சொல்லிட்டு இதில் மாற்றிட்டேன். கரம் மசாலா கரம் மசாலா நான் மிளகாத்தூள் வேறு எதுவும் சேர்க்கல, வெறும் கரம் மசாலா 3 பச்சை மிளகா சேர்க்கணும். அதனால இதுக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சேர்க்கணும். இது வரைக்கும் எல்லாத்தையுமே சுத்தமாக எடுத்து போட்டுருவோம். இதெல்லாம் தான் டேஸ்ட்டு. கடைசியில் டபுள் வேலை ஆயிடுச்சு. தண்ணி ஊற்றிக்கலாம். பார்த்து கலர் தான் இருக்குது. நாளையே இருக்குது கரம் மசாலா. தண்ணி வந்து அளந்து ஊற்றல, அப்படியே ஊற்றிட்டதால நான் வந்து அளவு எது வரைக்கும் வச்சுட்டேன்னா இந்த அரிசி முங்கி கரண்டி உள்ளே போகணும். டீ வச்சுக்கணும். கொஞ்சமாக மேலே நெய் விட்டுட்டு ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிடலாம், இல்லை மூடிடலாம். சார் எங்கேயோ இருக்காரு, அதை கூட கவனிக்கல. ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான், மூடி வச்சுருக்கேன். சிக்கன் வந்து ரெடி ஆகிடுச்சின்னு நினைக்கிறேன். வெஜிடபிள் பிரியாணி வந்து ரெடி ஆகிடுச்சு. இங்கே வந்து தயிர் பச்சடி ரெடி பண்ணி வச்சுட்டேன். இங்கே சிக்கனும் ரெடியாக இருக்குது. ஞாயிற்றுக்கிழமை வெஜிடபிள் பிரியாணி செஞ்ச ஒரே ஆள் நாமளாக தான் இருக்கும். லைட்டாக அடி பிடிச்சிருக்கு. சாப்பாடு இதில் கரெக்டாக இருக்கும். அப்படியே விட்டுருந்தோன்னு வச்சுக்கோங்க, அவ்வளோதான். முட்டை வந்து உரிச்சு வச்சுருக்கேன். ஒன்று கூட சரியாக உரியல. முட்டை தான் பிரச்சனைன்னு நினைக்கிறேன். அவ்வளோதான். சிக்கன் சண்டே ஸ்பெஷல். அவ்வளோ இங்கே தான் எங்கள் வீட்டில் இதுதான் இன்னைக்கு. ஒரு அம்மா இங்கே பாருங்க ஒரு ரவுண்ட் போயிருக்கு. சரி அம்மா வந்து எடுக்கிறேன். ஓகே, சாப்பிட்டுட்டு லாஸ்ட்டாக எடுத்துக்கலாம். ஓகே, ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ நெக்ஸ்ட் வீடியோ பண்ணுறேன். பாய். சிக்கனோட டேஸ்ட் எப்படி இருக்குன்னு நான் உங்களுக்கு ரியாக்ஷன் பண்ணுறேன். எப்படி இருக்கு? எப்படி இருக்கு? காமாக்கா நல்லாக்கா? பாய் சொல்லிடு. எப்படி தூக்குறேன்?